தான் எல்லாம் நீதமா படைச்சிருக்கான். அவன் நீதமானவன் இல்லையா? களிமா வந்து யாருக்குன்னு சொல்லலை, யார் ஈமான் கொள்றாங்களோ அவங்களுக்கு தானே களிமா. இப்போ நேற்று வரைக்கும் ஈமான் இல்லாமல் இருந்திருப்பாங்க, இன்னைக்கு அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அவங்க இஸ்லாமியர்கள் தானே. அப்போ நம்ம அந்த அடிப்படையில் நம்மளை சுற்றி நம்மளுடைய நரம்புகள், நம்ம மூளை நரம்புல இருந்து நம்ம நாக்கு நரம்பு வரைக்கும் களிமாவோட தான் நம்மளை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அந்த களிமாவை நம்ம அல்லும் பகலும் மொழியக்கூடியவர்களாக, அதுதான் அல்லாஹ் தஆலா 24 எழுத்துக்கள்ல தானே அதை படைச்சிருக்கான். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது 12 எழுத்துக்களும், முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது 12 எழுத்துக்களையமாக தான் அல்லாஹ் தஆலா அந்த களிமாவையே நம்மளுக்கு தந்திருக்கான். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம், ஒரு களிமா என்பது 24 எழுத்துக்கள் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கான். ஒரே ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் உலகத்தில் படைச்சான். ஒரே ஒரு ரசூல் 1,24,000 சஹாபாக்களை உருவாக்குனாங்க. இப்படி எல்லாம் கோடிக்கணக்கான விஷயங்கள் இந்த மாதிரி 24 விஷயத்தில் நிறைய இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த களிமாவை நம்ம மனமுகந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு சொல்கிறதுக்கு பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை. நம்ம ஈமான் கொண்ட எல்லாரையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நாளைக்கு சொர்க்கம் அனுப்புவேன்னு வாக்களிச்சிட்டான். ஆனால் அது எப்போ நம்ம போக போகிறோம்? அந்தந்த நம்ம நிலைமைக்கு தக்கவாறு தண்டனைகளை கொடுத்து தான் அல்லாஹ் அனுப்ப போகிறானா, இல்லை மன்னிச்சு நம்மளை அனுப்ப போகிறானா அப்படிங்கிற கேள்விக்குறியில் தான் அந்த பயத்தோட, அந்த தக்குவாவோட, அந்த இஹ்லாஸோட அல்லாஹ்ட்ட நெருங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்த கோடான கோடி உம்மத்துமார்கள் நம்ம வந்திருக்கோம். கியாமத்து நாள் வரைக்கும் நம்ம உம்மத்துமார்கள் அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம் இன்னும் எவ்வளவு பேர் நம்மளுக்கு வரப்போகிறாங்கங்கிறது அந்த அறிஞ்சது. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, ஆதமுடைய மக்களின் உடையில், ஆடையில், புழுவின் உமிழ் நீர் உள்ளது. இந்த பட்டு புடவைன்னு வாங்கி கொடுத்துறோம் இல்லையா, அது என்ன, அந்த பட்டு பூச்சியில் இருந்து வரக்கூடிய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீருடைய அந்த நூலு தானே பட்டு புடவையாக மாறி காஸ்ட்லியாக நம்மளுக்கு வந்து கையில் கொடுக்க அல்லாஹ் தஆலா தர்றான். அப்போ அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு இப்படி கொடுக்கக்கூடிய ஆடையில் நம்மளுக்கு என்ன என்ன இருக்குது? அவன் ஒரு புழுவுடைய உமிழ்நீர் இருக்குன்னு தந்தா அல்லாஹ் தேனுங்கிற மதுரமான ஒரு சுவையில் அதில் என்ன இருக்குது, அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு ஷிஃபாவை வச்சுருக்கான். ஒரு தடவை நம்ம தேன் உள்ளங்கையில் ஊற்றி நக்கி சாப்பிட்றது இப்போ வந்து நாகரிக குறைவாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஊற்றி நீங்கள் நக்கி சாப்பிடுங்கன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க தேனை. அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு எப்படின்னாக்க 70 வகையான நோய்களுக்கு ஷிஃபா. அப்போ தேனை வேணாங்கிறவங்க யாராவது இருப்போமா? ஆனால் அந்த தேன் எப்படிப்பட்டது, நம்மளுக்கு 70 வகையான ஷிஃபாவை கொடுக்கக்கூடிய அந்த தேன் நம்மளுக்கு மதுரமான தேனாக நம்மளுக்கு வருவது எப்படி? தேனியுடைய கழிவு தானே, தேனியுடைய வாந்தி. சொல்லப்போனா தேனி அதை எடுத்துகிட்டு வந்த மதுரந்த பூரா கொண்டாந்து பூக்கள்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதை பூரா தன்னுடைய கூட்டில் கொண்டாந்து சேர்க்குது. சேர்க்கும்போது என்ன ஆகும், அந்த அதை வந்து அல்லாஹ் தஆலா தேனாக மாற்றி நம்மளுக்கு கொடுக்குறான். அதை கூட ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தேனி போய் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல உட்காருது. அப்போ சஹாபாக்கள் அதை விரட்ட போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை விரட்டாதீங்க, அது நஜீஸில் அமராது, என் மேலே இருந்துட்டு போகுதுன்றாங்க. இப்போ அது மேலே இருந்ததை பார்த்து கேட்குறாங்க, அந்த தேனிகிட்ட கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எல்லா இடத்துல இருந்து கசப்பு, இனிப்பு, துவர்ப்பு எல்லா இடத்துலையும் இருந்து தானே அதை எடுத்துகிட்டு வர, ஆனால் எப்படி கூட்டில் கொண்டாந்து விட்டதுக்கு பிறகு அது தேனாக மாறுது, இனிப்பாக சுவையாக மாறுது எப்படின்னு கேட்டதுக்கு அந்த தேனி என்ன சொல்லிச்சு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், தேனிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறது ஒரு அறிவு, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பகுத்தறிவு. அப்போ நான் அந்த பகுத்தறிவை வச்சு அந்த ஒரு அறிவு சொல்லக்கூடிய அந்த தேனி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. நாங்கள் வரும்போது அந்த ஒரு ஊர்களில் இருந்து தான் எடுத்துகிட்டு வருவோம். அது ஒரு அவுன்ஸு தேன் சேகரிக்கிறதுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் பறக்குமா. அப்படி கொண்டுட்டு வந்து நான் சேர்க்குற அந்த தேன் வந்து வர்ற வழியில் உங்கள் பேரில் அங்கே செலவாத்து ஓதுவோம் யார சொல்லலாம், அதை அல்லாஹ் எங்களுக்கு மதுரமாக மாற்றி கொடுத்து விட்டானுங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு தேனிக்கு தெரியுது நம்ம இந்த கசப்பான தண்ணி தேனாக மாறுங்கிறது ஒரு தேனிக்கு தெரிஞ்சிருக்கு செலவாத்து ஓதுனா. ஆனால் அந்த தேனை சாப்பிடக்கூடிய ஒரு மனிதருக்கு செலவாத்துடைய மகிமையை தெரிஞ்சு ஓதுறோமா இல்லை தெரியாமல் ஓதுறோமாங்கிறத நம்ம ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த தேனிக்கு என்ன, தேனிக்கு பிடிக்காத ஒரு 7 விஷயம் இருக்குது. அது அந்த பிடிக்காத 7 விஷயமும் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கணும். ஒன்றாவது பயம் தேனிக்கு பிடிக்காது. பயம்ங்கிறது தேனிக்கு இருக்காது, ஆனால் மனிதனுக்கு பயம் வேணும். ஃபித்னா, அதாவது காற்று அதுக்கு பிடிக்காது. யாருக்கு?
தேனிக்கு காற்று பிடிக்காது, அது மேகம் பிடிக்காது, காற்று பிடிக்காது. நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன். அடுத்தது 3வது புகை பிடிக்காது. புகை போடுற இடத்துல புகையை போட்டால் அது என்ன செய்யும்? செதஞ்சு போயிடும். அடுத்தது தண்ணீர் அதுக்கு பிடிக்காது. நல்ல தேன் தண்ணியில் கலக்காதும்பாங்க. தேனை விட்டோம்னா தண்ணி கலக்காதும்பாங்க. அடுத்தது நெருப்பு அதுக்கு பிடிக்காது. இருட்டு அதுக்கு பிடிக்காது. இந்த 7 அதுக்கு இப்போ பிடிக்காது. அதே போல் ஒவ்வொரு மூமினுக்கும் பயம் என்ற மேகம் கண்டிப்பாக வேணும். பித்னா என்ற காற்று அவன் மேலே வீசக்கூடாது. பித்னா என்கிற காற்று வீசக்கூடாது. 3வது ஹராம் என்ற புகை அவன் மேலே படக்கூடாது. ஹராம்ங்கிற புகை படக்கூடாது. அடுத்தது அறியாமை என்ற தண்ணீர் அவன் மேலே குடிக்கக்கூடாது. அறியாமை என்ற தண்ணீர்னா நம்ம எவ்வளவுதான் கற்று வச்சுக்கிட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு சில நேரத்தில் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மனித இயல்புன்னு வேறு அதையும் சொல்லிக்கிறோம். நான் மனுஷன் தானே, அதனால நான் மறந்துட்டேன்போம். ஆனால் அந்த மனிதன் மற்ற விஷயத்த உலக துணியா சம்மந்தப்பட்ட விஷயத்த மறப்பானா? நிச்சயமாக பறக்க வேணாம். ஒன்றும் வேணாம், ஒரு பேங்க் கார்டு காணாமல் போயிட்டா அது எவ்வளோ தூரம் ஒரு டென்ஷனாக உருவாக்குது. இப்போ உள்ளது உலகத்தினுடைய மாகுல்ல. நாளைக்கு அல்லாட்ட போய் நம்ம என்ன கார்டில் வச்சு நிற்போம்? மூமின்கிற கார்டில் வரப்போகிறோமா, முஸ்லீம்ங்கிற இந்த கேட்டகரியில் வரப்போகிறோமா, ஈமான்தாரிகளில் வரப்போகிறோமா, இல்லை தொழுகையாளிகளில் வரப்போகிறோமா, எந்த கேட்டகரியில் அல்லாஹ் தஆலா நம்ம நிறுத்த போகிறான்னு தெரியாது. அப்போ நம்ம அறியாமையை நம்மளை தான் நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கோம். எனக்கு அது தெரியலை, இது தெரியலை, அறியலை, எனக்கு அறியலைன்னு நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன? நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை மனதில் நிறுத்துறது இல்லை, செயலுக்கு வர்றதில்லை. சொல்கிறவர்களும் சரி, கேட்குறவர்களும் சரி. அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறதையும் செய்கிறது கேட்குறதையும் நம்ம செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு இன்ஷா அல்லாஹ் அருள் புரிவான்கிற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் அந்த அறியாமை என்ற தண்ணீர் நம்ம மேலே என்ன செய்யக்கூடாது? குடிச்சிடக்கூடாது. அடுத்தது ஆசை என்ற நெருப்பு. ஆசைங்கிறது ஒரு நெருப்பு போல தானே. ஒன்று வந்தால் இன்னொன்று வரணும், இன்னொன்று வந்தால் வரணும். அதே நேரத்தில் மார்க்கத்து மேலே ஆசை வந்துருச்சுன்னு வைங்களேன், தீனின் பக்கம் ஆசை வந்துருச்சுண்டா நம்ம எதை கற்றுக்கிறணும்? இதில் இந்த ஹதீஸ்குள்ளே என்ன விளக்கம் இருக்கும்? குர்ஆனுடைய ஆயத்தில் இதில் என்ன விளக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அதுக்குள்ளே ஆசைப்பட்டு தேடக்கூடியவர்களாக ஆயிடுவோம். சீன பெருந்தேசம் போயினாலும் சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா உலகத்தில் இவ்வளோ ஊர்களை படைச்சிருக்கான்? எல்லா இடத்தையும் விட்டு ரசூல்ல சீனாவை மட்டும் எதுக்கு சொன்னாங்க? உலகத்தில் இப்போ பிறக்கக்கூடிய கடைசியாக பிறக்கக்கூடிய பிள்ளை சீனாவில் தான் பிறக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சீனாவில் இருந்தால் தான் அந்த நெருப்பு, கியாமத் நாளுடைய நெருப்பு வரும். இப்படி எல்லா ஒரு அடையாளங்களும் சீனாவை குறிப்பிட்டு இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள்ன்றாங்க. கல்வின்னு சொல்லலை, சீர்கல்வின்னா என்ன? மார்க்க கல்வியை தான் சீர்கல்வின்றாங்க. ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கும்போது எல்லாம் எவ்வளவு வேணாலும் படித்தாலும் அந்த படிப்பை கொண்டு நாளைக்கு மறுமையில் கூப்பிட மாட்டான். அல்லாஹ் கூப்பிட மாட்டான். உலகத்தில் உள்ள எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும், ஐடி கம்பெனியில் சம்பாதிச்சா, எந்த கம்பெனியில் சம்பாதிச்சாலும் அதை கொண்டு கூப்பிட மாட்டான். ஆனால் மார்க்க கல்வியில் இருப்பவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? மார்க்க தொடர்போடு இருக்கிறவர்களை அந்தந்த மாவுளுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கூப்பிடுவான். என்னுடைய அடியானேன்னு அவன் கூப்பிடும்போது, நம்ம அல்லான்னு கூப்பிடும்போது அல்லாஹ் பதிலளிக்கிறானா? 2 முறை என்ன பதிலளிக்கிறானா? என்னுடைய அடியானே நீ கூப்பிட்டியா? நம்ம ஒரு நேரம் கூப்பிட்டா அவன் 2 முறை பதிலளிக்கிறானா? அப்படிப்பட்ட ரப்பு நாளைக்கு மறுமையில் அவன் கூப்பிடும்போது லப்பைக்கு யா அல்லாஹ்ன்னு நம்ம காலிராகக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தரணும்டா. நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஆசை என்ற நெருப்பு, துனியாவுடைய ஆசை என்ற நெருப்பு நம்மகிட்ட அணுகாமல் நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எல்லாம் துறந்து முனிவராக போங்கன்னு நம்மளை சொல்லலை, சன்னியாசியாக வாழுங்கன்னு நம்மளுக்கு சொல்லலை. நம்மளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? திருமணம் முடிப்பது என்னுடைய வழிங்கிறாங்க. எல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய வீடு கட்டணுமா கட்டிக்கோங்க, அது ஹலாலாக இருக்கட்டும். எவ்வளவு நகை போடணுமோ போட்டுக்கோங்க, அது ஜக்காத்து கொடுத்துருங்க. எவ்வளோ குழந்தைகள் எவ்வளோ பெறணுமா எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டை என்னெல்லாம் கேட்டு எவ்வளோ வேணாலும் பறந்து திரிஞ்சு தேடுங்க. உலகமெல்லாம் நீங்கள் செல்வத்தை தேடணுமா தேடுங்க. வெளிநாடு போய் சம்பாதிக்கல, எல்லாம் செய்யுங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிறுத்தி செய்யுங்க. அப்படின்னா என்ன? ஹலாலான முறையில் சம்பாதிங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆசையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்காங்க? மார்க்க பற்றுடன் இருக்கக்கூடிய ஆசையாக தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் உலக ஆசை என்ற நெருப்பு நம்மகிட்ட அணுகாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது அசட்டை என்ற இருள். அசட்டை என்ற இருள் எல்லாம் பாதுகாக்கணும். அசட்டை என்ன? இப்போ தொழுதுக்குருவோம், அதை அப்புறம் ஓதிக்கிடுவோம், இதை அப்புறம் பார்த்துக்குருவோம், ஒரு அசட்டை தானே. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரட்டுமே, நம்ம என்ன செய்வோம்? நேரம் ஆனாலும் பரவாயில்லை, அவங்க கூப்பிட்டுட்டாங்கல்ல, போய் தலையை காட்டிட்டுனாலும் வந்துடுவோம். போகிறோமா இல்லையா? நாங்கள் தான் எல்லாருமே சொல்கிறேன், போகிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் வாங்க சொல்லிட்டானே, அழைப்பு கொடுத்துட்டானே, அடுத்த நிமிடம் மரணம் எனக்கு வருமா வரலையான்னு தெரியாது.
அதே நேரத்தில் குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்போமே, வராத ஃபோனை எடுத்து பார்ப்போம். யாராவது ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்களா? என்ன இன்னைக்கு ஃபோனே வரலை, என்னன்றே தெரியல. வரலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு ஃபோனை தூக்கி பார்க்கணும்? சரி மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறேன். அதாவது இந்த மெசேஜை பார்க்குறோமே, அல்லாஹ் நம்மளுக்கு என்ன மெசேஜ் போட்டிருக்கான் குரான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா நபியேன்னு கூப்பிட்டு சொன்ன விவரங்களை பூரா நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, நபிமார்களுடைய வரலாறு பூரா குரான்ல ஒரு தர்ஜுமாவை பார்த்தீங்கன்னா எல்லாம் பெண் சம்பந்தப்பட்ட நபிமார்களாக தான் வருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லும் போது மட்டும்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மக்கள்னு வந்துடும், அதில் நம்ம எல்லாரும் வந்துடுவோம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் போது அவங்களுடைய பெண் பிள்ளைகளை முதல்ல சொல்லி தான் நம்மளுக்கு அவங்க வரலாறே ஆரம்பிப்பான் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நபியுடைய வரலாறு ஆரம்பிக்கையிலே அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுவான்? அவங்களுடைய தாயப்பையும் ஆசியா அம்மையாரையும் சொல்லி தான் ஆரம்பிப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரலாறு ஆரம்பிக்கும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபிக்கு மனைவியாக இருந்தும் வழிகட்டு போனாங்களே அந்த பெண்மணி, அவங்கள சொல்லி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு முடிப்பான். அப்போ அல்லாஹ் தஆலா பெண்களுக்குன்னு ஒரு தகுதியை கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ அந்த பெண்கள் நம்ம அசட்டையாக இருக்கமா, அலட்சியமாக இருக்கமா, இல்லை மார்க்கத்தின் பக்கம் ஆசையோட வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம ஒரு நேரம் நம்மளையே சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த வீண் பேச்சுக்கள் உள்ள கூட்டத்தில் இந்த கூட்டமாக இருக்கிற இடத்துல தேனி வராது. தனிச்சு ஒரு மனுஷராக இருக்கிற இடத்துல தான் தேனி வந்து உள்ள நுழையும். இப்படி கூட்டமாக இருக்கிற இடத்துல என்ன செய்யும்? அது ஓடிடும். அதே மாதிரி ஒரு மூமினான ஒரு மனிதன் என்ன செய்யணும்? வீண் பேச்சுக்கள் பேசக்கூடிய கூட்டத்துக்குள்ள அந்த மனிதன் போகக்கூடாது. வீண் பேச்சு, இப்போ நம்ம வீண் பேச்சு எவ்வளவு பேச்சுக்கள், நம்ம யாரையும் தேடி போயெல்லாம் பேசுறது கிடையாது. முன்னாடிலாம் ஒரு வாசலில் ஒரு திருநன்னு வச்சுருப்பாங்க ஊர்களில். உங்கள் ஊர்லாம் இருக்குமான்னு தெரியல, வாசலில் இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் உட்காந்து என்ன செய்வாங்க? ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கேயோ வந்து முடியும். அப்படிலாம் நடக்கும்ல. இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே என்ன செய்யலாம்? என்ன பேசணுமோ அத்தனையும் பேசலாம். எது பேசக்கூடாது அதுவும் பேசாமே இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அந்த வசதி நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வீணான பேச்சுகளுக்குள்ள எப்படி கூட்டத்துக்குள்ள தேனி போகாதோ அதே மாதிரி வீண் பேச்சு பேசக்கூடிய கூட்டத்துக்குள்ள மூமினான ஒரு மனிதன் போகக்கூடாது. இந்த இடைஞ்சல்களை எல்லாம் தாண்டி வந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் ரசூலின் மஹப்பத்தையும் நம்ம பெற முடியும். அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எல்லாரும் கேட்ட வரலாறு தான், புதுசாக ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் ஈமானை புதுப்பிச்சு கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அபூதர் கிபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நீ செல்லக்கூடிய கப்பலை புதுப்பித்துக்கொள், ஏனென்றால் கடல் ஆழமாக இருக்கு. 5 விஷயம் சொல்றாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? சொல்லவா? பதிலே வரல. கடல் ஆழமாக உள்ளது, அதாவது கப்பலை புதுப்பித்துக்கொள், கடல் ஆழமாக உள்ளதுங்கிறாங்க. 2வதாக சொல்றாங்க, கட்டு சாதத்தை நிரப்பமாக்கிக்கொள், பயணம் தூரமாக உள்ளதுங்கிறாங்க. 3வதாக சொல்றாங்க, சுமையை லேசாக்கிக்கொள், வலி கடினமாக உள்ளது. 4வதாக சொல்றாங்க, செயலை உன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக்கிக்கொள், ஏனென்றால் அதை பார்ப்பவன் அகப்பார்வை உடையவனாக இருக்கிறான்ங்கிறான். இந்த 4 விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இப்போ கப்பலை புதுப்பித்துக் கொண்டா என்ன? நம்மளுடைய அமல்களை புதுப்பித்து செய்கிறாங்க. கடல் ஆழமாகனா கபரு எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட ஆழம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ் தஆலா ஒரு சிலரை வந்து கீழேயே இறக்க மாட்டானா, அப்படியே புதுசாக வச்சிருந்து. இப்போ எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? எப்போவோ அடக்கின ஜனாசாவை பார்க்குறோம், அப்படியே இருந்துச்சு, அந்த சந்தனம் கூட அவங்க உணரலை, போட்டிருந்த துணி கூட மக்களை அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் தானே பாதுகாக்கிறான், அல்லாஹ் தானே பாதுகாத்து வச்சிருக்கான். அப்போ கடல் ஆழமாக உள்ளது அப்படின்றா என்ன? நம்மளுடைய கபரி எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்குங்கிறது அல்லாஹ் மட்டும் அறிஞ்சவனாக இருக்கான். அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கப்பலை புதுப்பித்துக்கொள், நம்மளுடைய உடலையும் புதுப்பிச்சுக்கிறேன்னு, வணக்கத்துக்கு உரிய உடலாக அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆஃபியத்துங்கிறது எவ்வளோ பெரிய சொத்தாக இருக்குது, எவ்வளோ பெரிய சொத்தாக இருக்குது. இப்போ வந்து பெரியவங்களுக்கு தான் கால் வலி வருதுன்னு கிடையாது, பெரியவங்களுக்கு தான் ப்ரெஷர் வருதுன்னு தெரியாது. 7 வயசு பையனுக்கு ஹை ப்ரெஷராக இருக்குது. 7 வயசு பையனுக்கு அவனுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும்? ஸ்கூல் படிப்பு இதை சொல்கிறாங்க இல்லையா? டென்ஷன் ஆனால் தான் ப்ரெஷர் வருதுங்கிறாங்க. அந்த டென்ஷன் அந்த பையனுக்கு என்ன இருக்கும்? அப்போ நோய்க்கு வந்து இப்போ வந்து வயது வரம்பு இல்லை. அந்த காலத்துலேலாம் கொஞ்சம் ஏஜ் போன பிறகு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே நடக்குது. அப்போ அல்லாட்ட நம்ம என்ன கேட்கணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஆபியத்தை முழுமையாக்கி கொடு, என் உடலையும்
நான் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவளாக, அமலையும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவளாக நீ ஆக்கிக்கூடிய அல்லான்னு நம்ம அனுதினமும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது 2வது, கட்டு சாதத்தை நிரப்பமாக்கிக்கொள், பயணம் தூரமாக உள்ளது. மறுமைங்கிற பயணம் நம்ம எப்படி போக போகிறோம்? அப்போ நம்மளுடைய அமல்களை என்ன செய்யணும்? துணைக்கு கூட்டிக்கிட்டு போகணும். இப்போ ஒரு இடத்துக்கு போனால், சாப்பாடு இல்லாத இடத்துக்கு போனால் நம்ம என்னென்ன செய்வோம்? என்னென்ன கொண்டு போகிறோம்? இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறவங்களே என்னென்ன கொண்டுக்கிட்டு போகிறோம்? அங்கே அது எல்லாமே கிடைக்குது. ஆனாலும் என்ன செஞ்சிருவோம்? அங்கே விலை அதிகமாக இருக்கும், இங்கேயே வாங்கிட்டு போயிடுவோம். கொண்டுகிட்டு போகிறோம் இல்லையா? அப்போ அல்ல நாளைக்கு நம்ம அருமையில் போய் அங்கே போய் நான் 2 ரக்காயத்து தொழுகிறது கூட எல்லாம் டைம் கொடுக்க மாட்டானே. அதான் ஒரு ஒரு அறிஞர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாங்களாம், ஜனாசா போய்கிட்டு இருந்துச்சான். இவங்க யாருடைய ஜனாசா அப்படி போகுது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்களாம், உன்னுடைய ஜனாசா அப்படின்ட்டாங்க. அவர் கேட்டவருக்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு ஒரு மாதிரி கேட்டது புரியாமல் தான் அவங்க சொல்கிறாங்களோண்டு, நான் யார் ஜனாசான்னு அவங்கள்ட்ட கேட்டேன், அப்போ இது என்னுடைய ஜனாசான்னு வச்சுக்குவேன் அப்படின்ட்டாங்க. இவருக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பள்ளியாசம் வந்துருச்சு, ஜனாசா தொழுகை முடிச்சாச்சு. அடக்கம்லாம் பண்ணினதுக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்களாம், நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? யாருடைய ஜனாசான்னு தானே கேட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து உன்னுடைய ஜனாசாண்டீங்க, என்னுடைய ஜனாசாண்டீங்க, அதனால நான் விவரம் கேட்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அது ஜனாசான்னு உனக்கு தெரியுதுல்ல, ஜனாசான்னு தெரியுதுல்ல, அது யார் ஜனாசான்னு தெரிஞ்சு நீ என்ன செய்ய போகிற? நாளைக்கு நீனும் இப்படித்தான் போக போகிற, நானும் அப்படித்தான் போக போகிறேன். அதைத்தான் அந்த பேச்சை நான் குறைச்சிக்கிட்டேன்டாங்களாம். அதை கொண்டு அல்லாஹ் எனக்கு நன்மையை அதிகப்படுத்த மாட்டானான்டாங்களாம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு செயல்லையும் என்ன அவங்க எதை கற்றுக்கிட்டாங்க? மார்க்கத்தையும் மரணத்தையும் கற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை கற்று வச்சுருக்கோமா, மரணத்தை கற்று வச்சுருக்கோமா? மரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 முறை நினைங்கங்கிறாங்க. ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குங்கிறாங்க. 70 முறை அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஹ்தல் மௌத். இதை சொல்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஷஹீதுடைய அந்தஸ்து. சுபஹானல்லாஹ். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறப்ப பயணம் தூரமாக உள்ளது, கட்டு சாதத்தை கட்டி கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அமல்களை அதிகமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எவ்வளவுதான் என்ன சேர்த்தாலும், எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கபரடியோடு முடிஞ்சிடும். செல்வங்கிறது, பிள்ளைங்கிறது எல்லாமே என்ன செய்யும்? உறவுங்கிறது அந்த இடத்தோடு முடிஞ்சிடும். ஒன்று நம்ம செய்கிற அமல் மட்டும் நம்ம என்ன செய்யும்? அங்கேயும் தங்கிடும். என்ன சொல்லுமா, நான் உன் கூட இருக்கேன், கவலைப்படாத. நீ செஞ்சையில் நான் அது உன் கூடயே இருக்கேன். நீ சதக்கத்துல் ஜாரியா செஞ்ச, சதக்கா செஞ்ச, நீ அமல் செய்த இந்த நிலைமைகள்லாம் என்ன செய்யுமா? நாளைக்கு கபரில் நம்மளுக்கு துணையாக நிற்கும் போது நம்ம வீணாக செலவழித்த நாட்களை எண்ணி கவலைப்படுவோம். அப்போ இந்த 2 ரக்காயத்து தொழுது கூட நம்மளுக்கு அங்கே டைம் கிடைக்காது. அல்ல 2 ரக்காயத்து தொழுது கணக்கே சொல்லுவானா? அப்போ அங்கே போகும்போது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அமல்கள் அல்லாஹ் தஆலா பார்க்கும்போது நிரப்பமான அமல்கள், குறையில்லாத அமல்களாக, குறைவாக செய்தாலும் குறை இல்லாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த அமல்களை எடுத்து காட்டும்போது நம்மளுக்கு கட்டுச்சாதமாக அந்த இடத்துல பயன்படக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது, சுமையை லேசாக்கிக்கொள், வலி கடினமாக உள்ளது. இப்போ ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு நடக்கிறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம உடம்பை தூக்கி நடக்கிறது, நம்ம உடம்பே நம்மளுக்கு வெயிட்டாக தெரியுது. அப்போ நம்ம பாவச்சுமையோடு போனோம்டா அங்கே எப்படிப்பட்ட சுமை நம்மளுக்கு எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? வழி பயணத்துக்கு சுமையை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, தூக்கிக்கிட்டு சுமக்க முடியாதுன்னு. அப்போ நம்ம அங்கே போகிற வழி பயணிகள் தானே. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிப்போக்கரை போல் வாழ்ந்து கொள்ளுங்கள்ட்டாங்க. வழிப்போக்கர்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எதுவுமே சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க. இந்த இடத்த விட்டு அந்த இடம், அந்த இடத்த விட்டு இந்த இடம்னு மாறிக்கிட்டு தானே இருப்பாங்க. அப்படி நீங்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கங்க, நிலையில்லாத உலகத்தில் எதையுமே நிரந்தரம்னு நினச்சி வாழாதீங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நம்மளுக்கு வலி என்ன செய்யுது? சுமையை லேசாக்கி கொண்டா நம்ம நாளைக்கு நினைச்சலாம் மறுமையில் கடினம் இல்லாமல் போகலாம். அல்லாஹ் கேள்வி கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப லேசாக அல்லாஹ் கேட்பான். நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய பணக்காரவங்க, சின்ன பணம்லாம் கிடையாது. அவங்கள்ட்ட நிறைய அல்லாஹ் தஆலா செல்வத்தை அள்ளி கொட்டி கொடுத்துருக்கான். அவங்க தான் பேரிச்சம்பளம் கொட்டை அளவு தங்கத்தை மகராக கொடுத்தவர்கள். அப்படி ஒரு பணக்கார சஹாபி. அந்த சஹாபி ஒரு முறை வர்றாங்க. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் சொர்க்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொர்க்கம் போவீங்க, நீங்கள் போவீங்கன்னு அப்படி அந்த நிகழ்வில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தான் வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்மெல்லாம் சொர்க்கம் போனதுக்கு பிறகு 500 வருடம் கழித்து தான் அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தான் சொர்க்கம் வருவாங்கங்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், என்ன ஏன் இதனால நான் மட்டும் ஏன் அவ்வளோ நாள் சென்று வரணும்? உங்களோட நான் வர முடியாதா? ஏன் என்ன மட்டும்? நீங்கள் பணக்காரராச்சே, நாங்கள்லாம் ஏழைக, சீக்கிரம் போயிருக்கோம், நீங்கள் பணக்காரவங்களாச்சே. அப்போ அப்துர் ரஹ்மான் ரவுஃப் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் சொன்னபடி அல்லாஹ் காட்டி கொடுத்த வழியில் தானே நான் என்னுடைய பணத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
நீங்கள் சொன்ன வழியில தான் நான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால தான் 500 வருடம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதனால தான் 500 வருடம் தான். அப்போ அப்போ அந்தந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் மாதிரி நிற்குமே. நம்மளுக்கு இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போதும் சுங்க வரி கட்டினா தான் வண்டி விடுவோம்னு சொல்லி நிப்பாட்டி போட்டுறாங்க. அப்போ நாளைக்கு அங்கே நம்ம போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நினைக்கலாம் மீசான்கிற திராசு எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் தானே, நம்ம வேகமாக ஓடிடலாம். ஒன்றும் முடியாது. இங்கே நல்லா பேசலாம். மீசான்கிற திராசை துனியாவில் கொண்டாந்து வச்சா உலகம், வானம், பூமி, சொர்க்கம் எல்லாத்தையும் வச்சாலும் ஒரு கடுகை வச்சது போல இருக்குமா. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அந்த மீசான். அந்த மீசானை நிரப்பணுமே, எதை வச்சு நிரப்புவோம்? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய தொகுப்புல புகாரி இமாம் எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க? இன்னமல் அஹ்மாலு பின்னிய்யத்துன்னு ஆரம்பிக்கக்கூடிய முதல் ஹதீஸு புகாரி ஷரீஃபை முடிக்கையில் என்ன முடிச்சிருக்காங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம்னு முடிச்சிருக்காங்க. அப்போ என்ன சீராக இருந்தால் தான் அந்த கலிமா நம்மளுக்கு உதவும். அந்த அடிப்படை அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம புரியலாம், நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மீசான்கிற திராசு நம்ம சீக்கிரம் நிறச்சிட முடியாது. நம்ம தனிமையில் வடிக்கக்கூடிய 2 சொட்டு கண்ணீர் அது நிரப்புமா. ஒரு முறை ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, அவங்க வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டமாயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பணம் தேவைப்படும்போது நம்ம யார்கிட்ட வாங்குவோம், என்ன செய்வோம் அப்படின்னு அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க. அந்த உதவியில் வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு அதில் உதவக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்தேன் இல்லையா, நம்ம பிறருக்கு உதவி செய்யணும், நல்ல உதவி செய்கிறாங்க. உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. செஞ்சதுக்கு பிறகு மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம எல்லாம் நல்லா தானே செய்கிறோம், ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கிருப்பானா, நம்மளுக்கு வெகுமதியில் எல்லாம் நிறையா தருவானா, தந்துடணுமே அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பே அவங்களுக்கு அப்பப்போ அந்த நினப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முறை ஒரு கனவு காங்குறாங்க. எப்படி கனவு காங்குறாங்கன்னா, இவங்க வசதி இல்லாமல் இருந்தாங்க இல்லையா, அப்போ பிள்ளைய பசியோடு இருக்கிற நேரத்தில் 2 ரொட்டி வாங்கிட்டு வருவாங்க. வரையில் ஒரு ஏழையுடைய தாய் என்ன செய்வாங்க, என் பிள்ளை பசியோடு இருக்குது, உணவு தாங்கங்க, அந்த 2 ரொட்டி பிள்ளையா இந்த 2 ரொட்டியா அப்படின்னு யோசிக்கும்போது இந்த பிள்ளைகளை நினப்பு வரல. அந்த தாயுடைய முகமும் அந்த பிள்ளையுடைய முகம் வரவுனால அந்த 2 ரொட்டி அவங்களுக்கு சதக்கா கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அந்த பிள்ளை சிரிக்குது, அதை வாங்கிக்கிட்டு இந்த தாய் அழுகுறாங்க. அல்ல அப்படி கொடுக்க வச்சுருக்காங்க, ஏன்னா அவங்க அல்லாட்ட நன்றி செலுத்தி அவங்க அழுகுறாங்க. இவங்க கொடுத்துட்டாங்கன்னே அந்த பிள்ளை என்ன செய்யுது, சிரிக்குது. இதை பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ வசதி வந்துருச்சு, எல்லாம் இதாகிருச்சு. ஆனதுக்கு பிறகு இவங்க இந்த எண்ணம் வரும்போது அந்த கனவு ஒன்று காங்குறாங்க. எப்படி காங்குறாங்கன்னா, மீசான் என்ற தராசில் இவங்களுடைய அமல்கள் எல்லாம் வைக்கப்படுது. அந்த கனவுல அவங்க பார்க்குறாங்க. நல்லடியார்களுக்கெல்லாம் நல்ல நல்ல கனவுகள்லாம் வரும், நம்மளுக்கெல்லாம் இல்லை. எப்படி எனக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்படி கனவுலாம் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா தரணும். கனவுங்கிறது அவன் புறத்துலேருந்து வரக்கூடிய கனவாக இருக்கணும் இல்லையா. இப்போ அந்த மீசானில் அவங்களுடைய அமல்கள்லாம் வைக்கப்படுது. ஆனால் நன்மைங்கிற தட்டு வயிறவே இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அதை வைங்க இதை வைங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. மலக்குமார்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, நான் அந்த அமல் செஞ்சனே இந்த அமல் செஞ்சனேன்னு சொல்கிறாங்க. சொல்ல வைக்கப்படுது, எதுவும் நிறையலை. அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, யாருதான் நான் இவ்வளவு நான் செஞ்சேனே, இப்போ எனக்கு இந்த நன்மையான தட்டு நிறையவே இல்லையே. அப்படிங்கும்போது அல்லாஹ் நான் இவங்களுடைய அமலெல்லாம் எல்லாம் வச்சாச்சா, அப்போ எல்லாம் வச்சாச்சியா அல்லாங்கும்போது ஒரே ஒரு மலக்கு சொல்கிறாங்க, ஒரு சிரிப்பும் 2 சொட்டு கண்ணீரும் மிச்சம் இருக்குது. இவங்க செஞ்ச அமலில் ஒரு சிரிப்பும் 2 சொட்டு கண்ணீரும் மிச்சம் இருக்குது. அப்போ அதை கொண்டாந்து வைங்க, சிரிப்பை கொண்டாந்து வைக்கிறாங்க, கொஞ்சம் தூக்குது. இப்போ இந்த 2 சொட்டு கண்ணீரை வைங்கங்க, அந்த தீமைங்கிற தட்டு ஒன்றுமே இல்லாமலும் நன்மைங்கிற தட்டு உயர்வாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கிறான். இப்போ இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப பேராச்சரியமாக இருக்குது. ஒரு சிரிப்பு 2 சொட்டு, இவங்க மறந்துட்டாங்க இல்லையா அதை. அப்போ அதை கேட்கும்போது அந்த இடத்துல அந்த நினைப்பு அவங்களுக்கு வரலை. முழிச்சு பார்க்குறாங்க கனவு. அப்போ அந்த சிரிப்பு என்ன, அந்த கண்ணீர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுமேன்னு சொல்லி தேடி போய் ஒரு சிலர்கிட்ட கேட்குறாங்க. கேட்ட பிறகு உங்களுடைய வாழ்நாளில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு அவங்க அந்த பெரியார் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா ஒரு முறை நான் ரொட்டி ஒருத்தர் கொடுத்தேன், ஒரு குழந்தை சிரிச்சிச்சு, அந்த அம்மா அழுதுச்சு. அதுதான் நீங்கள் உங்களுக்கு தேவையுள்ள நேரத்தில் பிறருக்கு உதவுனீங்க இல்லையா, தேவையுள்ள நேரத்தில் உதவுனீங்க இல்லையா, அதைத்தான் அல்லாஹ் தஆலா முழுமையாக ஏற்று உங்களை மீசானை நிறைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கான் அப்படின்ட்டு அந்த பெரியார் சொன்னதாக நமக்கு அதாவது வரலாறுகளில் படிக்கும்போது நம்ம உண்மையாக தான் நம்ம நினச்ச அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நேரம் கொடுக்கும்போது, நம்ம ஒவ்வொரு நேரம் யாருக்கும் உதவும் போதும், ரப்புல் ஆலமீனே உன்னுடைய மாபெரும் பொருத்தத்தை கொண்டு என்னுடைய ஒவ்வொரு அமலையும் நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் சிராத்துல் முஸ்தகீம் பாடம்ங்கிறது கத்தியை விட கூர்மையானது, முடியை விட லேசானது, சொல்லுவது ரொம்ப ஈஸி.
ஆனால் அந்த பாலத்தை கடப்பது அல்லாஹு அக்பர். இருட்டு நம்மளுக்கு 5 வகையான இருட்டுகள் இருக்குது. அந்த 5 வகையும் மிஞ்சிய இருட்டாக இருக்குமா அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அப்போ அவங்க அமலுக்கு தக்கவாறு வெளிச்சங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் தவந்து போவாங்களாம், ஒரு சிலர் ஓடி போவாங்களாம், ஒரு சிலர் போகும்போது வெளிச்சமாக நூறானியமாக இருக்குமா. நம்மளுக்கு அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்கிறது அந்த ரப்பல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் அகலமாகவே அறிஞ்சது. அப்போ நாம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? யா அல்லாஹ், அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடப்பாங்க. அந்த ஒளியிலேயே நாங்கள் கடந்து போக கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். ஏன்னா ரசூல்லாவை விட்டால் எங்களுக்கு வேற கதி இல்லை ரப்பே. உன்னுடைய துணை வேணும், அவங்களுடைய துவா வேணும். ரப்புடைய துணை வேணும், ரசூலுடைய துவா வேணும். அந்த துவாவை நம்பி தான் இல்லை உலகத்தில் வாழ்கிறோம். என் ரசூல் சொல்லி கொடுத்த வழியில் என்னை வாழ வச்சிரு, அவங்களுடைய அந்த ஒளியிலேயே என்னை கடக்க வச்சிருயா அல்லான்னு நம்ம துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சுமை லேசாக மாறிடும். அல்ஹம்துலில்லாஹ் லேசாக நம்ம சுமை இருக்காது இல்லையா. கௌரவ தாடகத்து தண்ணீரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக தங்க கிண்ணங்களாகவும் வெள்ளி கிண்ணங்களாகவும் இருக்குமா. அதில் கூலைகளாக தண்ணீரை அருந்தி கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் நம்ம தண்ணி வாங்கி குடிக்கிறது தான் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்ல நமக்கு அது பாக்கியத்தை தரணும்ல. அப்போ சுமை இல்லாமல் போனால் தானே. சுமைங்கிறது பாவத்தை சொல்கிறோம். இல்லாமல் போகிறதுக்கு அல்லாட்ட என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் அதிகமாக தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம்ங்கிறது நம்ம சொல்லக்கூடிய சாதாரண வார்த்தை இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மௌஃபிர்லின்னு சொல்கிறதும் சரியா வார்த்தை இல்லை. நம்மளுக்கு தேவை உள்ளது பெருசாக ஓதுறது தான் நமக்கு பெருசு நம்ம நினைப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டை பிரகாரம் நம்ம ஒவ்வொரு நேரமும் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு அவன்கிட்ட மனமுருகி கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீரை எல்லாம் சேமித்து வச்சு நரக நெருப்பை அணைக்கிறதுக்கு காரணமாக்கிறான் அல்லாஹ். அடுத்ததாக செயலை உன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக்கிக்கொள். ஏனென்றால் அதை பார்ப்பவன் அகப்பார்வை உடையவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அகப்பார்வை உடையவனாக? அல்லாஹ் உள்ளத்தை அறிகிறவன் அவன் மட்டும்தான். நம்மளுடைய செயலை அறிகிறவங்க எல்லாரும் மலக்குமார்கள். இப்போ பேசும்போது நம்ம இந்த வார்த்தையில் பேசுகிறோம், இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும், எழுதிடுவாங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறது, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற உள்ள ஏதாவது நினைப்பு வந்துச்சுன்னா அதை அறியறது யார்? ரப்பு மட்டும்தான். மலக்குகளுக்கு தெரியாது. அப்போ அது அகப்பார்வை உடையவனா உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறது அவன் மட்டும்தான். அப்போ நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மளுடைய செயல்களையும் நம்ம என்ன செய்யணும்? தூய்மையாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம என்னதான் குளிக்கிறது தூய்மையாக குளிச்சிட்டாலும், நம்ம எவ்வளவுதான் வீடு வாசலை சுத்தப்படுத்தி வச்சாலும் உள்ளத்தில் குப்பைகளை ஏற்றினோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் சரிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக வாழக்கூடிய பக்குவத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வாயில் முணுமுணுப்பது கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் மலக்குமார்களுக்கு நம்ம வாய் முணுமுணுக்காமல் இருக்கிறது தெரியாது. காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகையில் நின்றுட்டீங்கண்டா, நம்ம தக்பீர் கட்டி நிற்கிறோம் இல்லையா, தொழுகைக்கு நிற்கிறாங்கன்னு வழக்கு எழுதுவாங்க. நம்ம சூரத்துல் ஃபாத்தியாவையும் துணசூராவையும் வாயில் முணுமுணுக்கணும். வாயை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளே ஓதணும்னாக்கா மலக்குமார்களுக்கு தெரியாது, ஓதுனாங்கன்னு எழுத மாட்டாங்க. அதை வாயில் நம்ம என்ன செய்யணும்? முணுமுணுக்கவர்களாக ஓதணும். சத்தமிட்டு ஓதக்கூடாது. வாய்க்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? ஓதுறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னால் தெரியும். வாய்க்குள்ளே அசைவு மட்டும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மட்டும் தெரியும் இல்லையா. நம்ம காதுக்கு கேட்குற மாதிரி ஓதி தானே தொழுகணும். அப்போ தான் மலக்குமார்களுக்கு தெரியும் நம்ம ஓதுறது. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு செயல்கள்லையும் வாய் திறந்து பேசும்போது மலக்குமார்களுக்கு தெரியும். மற்ற நேரங்களில் மலக்குமார்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு பயந்து தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் ஏறப்பு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கணும். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர்கள்ட்ட சொல்கிறாங்க, ஒரு மாணவரை மட்டும் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பிரியமாக வச்சுருப்பாங்க. இருக்கக்கூடிய மாணவர்கள் 400 மாணவர்களுக்கு உஸ்தாத் அவங்க. அப்போ அதில் ஒரு பிள்ளையை மட்டும் அவங்க ரொம்ப என்ன செய்வாங்க? ஒரு இதாக வச்சுருப்பான். அப்போ எல்லாருக்கும் ஒரு போட்டி வரும்ல, நம்ம ஏன் உஸ்தாதுக்கு நம்மளை இதாக வைக்கல அப்படிங்கும்போது எல்லார்ட்டையும் என்ன செய்கிறாங்க? ஒரு பண்டத்தை கொடுத்து அல்லாஹ் இல்லாத இடமா பார்த்து சாப்பிட்டு வாங்கன்னுங்கிறாங்க. கொண்டு போகிறாங்க ஒவ்வொருத்தராக. ஒரு சிலர் சாப்பிட்டு வந்துடுறாங்க, ஒரு சிலர் கொஞ்சமாக சாப்பிட்டு வர்றாங்க, ஒருத்தர் கொண்டுட்டு இப்படியே எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் இந்த ஒரு மாணவர் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. கேட்குறாங்க, ஏன் நீ மட்டும் சாப்பிடல, மற்றவங்களாம் சாப்பிட்ருக்காங்களே என்ன? அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் எங்கே போனாலும் அல்லாஹ் தெரிகிறானே, யாரும் இல்லாத இடத்துல தானே சாப்பிட சொன்னீங்க, அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கானே, அதனால உங்கள்கிட்ட கேட்க கொண்டு வந்துடுறேன் உஸ்தாதுன்றாங்க. அப்போ தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, இந்த அச்சம், இந்த இறை அச்சம், நன்மை செய்வதாக இருந்தாலும் ஏறப்பு தான் என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கான்,
அல்லாஹ் பாதுகாக்கணும். தீமை செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் அதனால என்னை தீமையிலேருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், நன்மையின் பக்கம் என்னை செல்லக்கூடிய வழிமுறையை கொடுத்துறியா அல்லான்னு மனமுருகி நம்ம துவா கேட்பதுனால நம்மளை அல்லாஹு தாலா தீமையை விட்டு தூரமாக்கிடுவான். அவன் இரக்கமுள்ள ரப்பு, அவன் வாரி வழங்கக்கூடிய வல்லல். அவன் ஒருபோது நம்மளை என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட்டுக்கிட்டே வாழுங்கண்டா அல்ல நம்மளை சொல்லியிருக்கான் இல்லையே. என்னைய வணங்குங்க உங்களுக்கு நான் தாரேன்னு தானே சொல்கிறான். சூரத்துல் ஃபாத்தியாவில் கூட முதல்ல உள்ள 3 லைனு நம்மளுக்கு கொடுத்த அல்லாஹ், முதல்ல அவனுக்கு கொடுத்துட்டான் 3 லைன் அவனுக்கு கொடுத்த அல்லாஹ், பின்னால் உள்ள 3 லைனு நம்மளுக்கு கொடுத்த அல்லாஹ், நடுவில் ஒரே ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுத்துருக்கானே, உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அல்லாட்ட உதவி இல்லாமல் நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாது. அவனை வணங்காம நம்ம எத்தனை வணக்கங்கள் வணங்கினாலும் அது ஈடாகாது. நம்ம தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள மட்டும்தான் வணக்கம்னு நம்ம நினைக்க முடியாது. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கங்களில் பல வகைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறர்கிட்ட பார்த்து புன்முறுவலோட பேசுவது வணக்கம், பிறருக்கு நன்மையை ஏவுவது வணக்கம், பிறருக்கு தீமையை தடுப்பது வணக்கம். இப்படி அனைத்துலேயுமே வணக்கவியலை அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அருள்மறை திருமறையும் நம்மளுக்கு தினந்தோறும் பாடம் உபதேசத்துக்கிட்டு தான் இருக்குது. உபதேசம் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கவுசுரா ஓதிட்டு தான் வந்திருக்கோம். அதில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ படிப்பினைகளை சொல்லி கொடுக்குறான். முக்கியமாக அதில் எத்தனை படிப்பினைகள் வருது அடுத்த வாரமும் ஓதுவோம் இல்லையா, அந்த படிப்பினை என்ன வருதுன்னு பார்த்துட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். பார்த்துட்டு வந்தால் தானே நம்மளுக்கு, அதாவது போதிக்கிட்டே போகிறது மட்டும் நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அல்லாஹ் அதில் என்ன நம்மளுக்கு சொல்கிறான், படிப்பினை நம்மளுக்கு என்ன கிடைக்குது. இப்போ சொல்லுவோம் யாராவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்கன்னு பாருங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நம்ம இதே போல் வாங்கணும்னு நினைப்போம். ஒரு சமையலே இருக்கட்டுமே, அவங்க வீட்டில் போனோம் அந்த சமையல் நல்லா இருந்துச்சு, எப்படி ரெசிபி நம்ம கேட்டு செய்யணும் அப்படிம்போம். இதெல்லாம் நடக்குது பெண்களுக்குள்ளே, இதெல்லாம் நடக்குதுல்ல. அப்போ குர்ஆன் உள்ள விஷயங்களுக்கு நம்மளை அதில் என்ன அல்லாஹ் நம்மளுக்கு மெசேஜ் சொல்கிறான். வாரந்தோறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதுங்கன்னு இருக்காங்களே,